ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி அ கிசான் சமநிதி திட்டத்தின் கீழ் அனைத்து பயன்பெறும் விவசாயிகளுக்குமே பார்த்தீங்கன்னா, ரூபாய் 2000 வந்து பார்த்தீங்கன்னா வரவு வந்து வைக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா, அனைவருமே 20வது இன்ஸ்டால்மெண்ட்டும் வாங்கி இப்போ 21வது இன்ஸ்டால்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 21வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து வெளியிட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக நவம்பரில் வந்து 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே இந்த 21வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கிய அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பண்ணியிருக்கணும். 5 விதமான மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது அனைத்துமே நீங்கள் வந்து பண்ணால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து இதில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 20வது இன்ஸ்டால்மெண்ட் அதேமாதிரி 21வது இன்ஸ்டால்மெண்ட்லாம் லேட்டாக வரும். அவங்களுக்கான ஒரு புதிய அப்டேட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து முடிச்சால்தான் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளுக்குமே பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 21வது இன்ஸ்டால்மெண்ட் இது எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன வர இந்த 21வது இன்ஸ்டால்மெண்ட் வருவதற்கான என்னென்ன அப்டேட்களாம் பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் சமநிதி திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறும் அனைத்து விவசாயிகளுக்குமே 21வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பரில் வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்ற புதிய அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனைவருக்குமே வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரவு வைக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீபாவளிக்கு வந்து பணம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ அதிரடியாக நவம்பரில் இந்த விவசாயிக்கான தொகை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 வரவு வந்து வைக்கப்படும். இந்த 21வது இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த முக்கிய அப்டேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். என்னென்ன அப்டேட்டெல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இகேஒசி அப்டேட் வந்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து இணைச்சிருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சில மாற்றங்கள்லாம் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த 21வது இன்ஸ்டால்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமே செய்யக்கூடாது. மாற்றங்கள் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டில் வந்து நம்ம ஒரு சில செஞ்செல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்டு நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்ட்டு அனைவருக்குமே தெரியும். இது மாதிரி தான் ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்கள் வந்து வாங்கினாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வழங்காமலே வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து வர வைக்கப்படா நிறுத்தி வச்சுட்டாங்க. இதே தொடர்ந்து இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வராமல் வந்து இருக்குது. இருந்தாலுமே இந்த ப்ராப்ளங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து முடித்திருக்க வேண்டும் அப்படின்றத புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் மீண்டும் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இந்திய அரசு அதிகாரப்பூர்வமான ரூபாய் 2000 இன் 21வது தவணை நவம்பர் 2025 நவம்பர்லேருந்து வெளியிடப்படும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் அடுத்த தவணை தொகை அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். பல மாத காத்திருப்புக்கு பிறகு இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் சமூகத்தினரிடையே மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் எதை பற்றி நம்ம வந்து பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டுமே 6000 ரூபாய் வந்து பெறுகிறார்கள். இது தொடர்பாக தலா 2000 ரூபாய் 3 தவணையாக பிரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நேரடியாக பலன் பரிமாற்றம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் முறை மூலம் பணம் நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கிலே வந்து செலுத்தப்படுது. இது விவசாயிகள் தங்கள் அன்றாட செலவுகளை நிராகரிக்கவும்
நிர்வகிக்கவும் ஸோ விதைகள் மற்றும் உரங்கள் பிற விவசாய அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கான இது வந்து இதன் திட்டத்தின் நோக்கமாக கொண்டு ஸோ அனைவருக்குமே விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. செம்மைப்பள்ளத்தின் புதுப்பிக்கப்பட வேண்டிய 21வது தவணை ஸோ நவம்பர் 25 முதல் 2வது வாரத்தில் வரவு வைக்கப்படும் என தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே தொகையை வந்து பெறுவதை உறுதி செய்ய வேளாண் அமைச்சகம் ஏற்கனவே சரிபார்ப்பு செய்முறை வந்து தொடங்கியுள்ளது. ஸோ இகேஒய்சி மற்றும் நில சரிபார்ப்பு பிடித்தவர்களுக்கு ரூபாய் 2000 தாமதமின்றி கிடைக்கும். எந்த ஒரு விவசாயிகளும் இன்னும் இகேஒய்சி முடிக்கவில்லை என்றால் அதிகாரப்பூர்வமான பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் போய் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இகேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஸோ டேரெக்டாகவே நீங்கள் வந்து அவங்களுடைய போர்ட்டல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் பிஎம் கிசான் என்ற வெப்சைட்டில் நீங்கள் வந்து சென்று சிஎஸ்சி மையத்தை வந்து பார்த்தா சென்று நீங்கள் வந்து இதில் வந்து இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் மையத்திலேருந்து நம்மளுக்கு அறிவுரை வந்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டு. அதனால் விவசாயிகள் வந்து pmkisan.gov.in என்ற இணையதளத்தின் வலைத்தளத்தை பார்வையிட்டு ஸோ மூலம் தங்கள் கட்டண நிலவை எளிதாக பார்க்கலாம். சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கா அப்படின்றத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுடைய போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பயனாளியின் நிலையை வந்து பார்த்தீங்கன்னா என்பதை கிளிக் செய்து அவர்களின் ஆதார் மற்றும் மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். பின்னர் ஸோ தவணை வந்து அனுப்பப்பட்டதா ஸோ இல்லையா என்பதை திரை வந்து காண்பிக்கப்படும் என ஸோ அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி பல விவசாயிகள் தங்கள் உள்ளூர் வங்கிகளுக்கு சென்று நேரடியாக கடனை வந்து உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள். விவசாயிகள் நலனின் அரசின் கவனத்துக்கு ஸோ எந்த ஒரு விவசாயிகளுமே பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய அரசாங்கம் தொடர்ச்சியாக முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த சில தவணைகளில் லட்சக்கணக்கான புதிய விவசாயிகள் பிரதமரின் கிசான் பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் எதிர்பாராத வானிலை காலங்களில் கிராமப்புற குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு உயிர்நடியாக மாற்றியுள்ளது. இந்த தவணை சரியான நேரத்தில் வெளியிடப்படும் என்பதும் மூலமும் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையிலும் இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலுமே அனைவருமே சமீபத்தில் மேற்கொண்ட அரசாங்கத்தால் புதுப்பிக்கப்படும் அனைத்து ஆன்லைன் அறிக்கைகளுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இணையதளத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பரில் ஃபஸ்ட் வீக்லேருந்து செகண்ட் வீக்லேயே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத அரசு வெளியிட்டுள்ளது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.